அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில அவங்களோட சேர்ந்து தேவனை பாட துதிக்க தெரிவு செய்வதற்காக முதலாவது தேவனுக்கு நன்றி. ஆலிவ் வர்ஷிப் சென்டர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது தேவனுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹalleluya அப்பா, ஹalleluya ராஜா. ஸ்தோத்திரம் உங்க அனைவரும் உங்க கர்த்தல படிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் அன்னவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹalleluya ராஜா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நேரத்துல கூட இந்த காணொலியை யாரெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்க அனைவரையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. ஹalleluya ராஜா. என்ன தேவை இருக்கிறதோ அனைத்தையும் சந்திங்கப்பா. அவர்களோட இந்த நிமிடத்துல நீர் பேசுங்கப்பா. ஹalleluya. உங்களோட பிரசன்னம் நிரம்பட்டும், இந்த இடத்துல நிரம்பட்டோம்ப்பா. ஹalleluya. அனைவரும் அதை உணரட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹalleluya. இந்த நேரத்துல அனைவரையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. அனைவரும் இந்த வர்ஷிப் டைம்ல ராஜா எந்த ஒரு சிதறலும் இல்லாம, இந்த எந்த ஒரு சிந்தனை சிதறலோ இல்லாம ராஜா ஸ்தோத்திரம் உங்களை நோக்கி மாத்திரம் நாங்க பார்க்க நீர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதலாக 1-2 பாடல்களை பாடுவோம் தேவனுக்கு. முதல் பாடலாக திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற ஒரு பழைய பாடல். இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சாங். அவரோட பாதத்தை மற்றியே நோக்கி பார்க்க வேண்டும், அவரை மற்றியே நாடி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடல். ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா கலைந்தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா கலைந்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கலிவோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கலியோர் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்த நிரல்ல
மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாறமாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் கம்பி வந்தேன் கிருபை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்னை நேரினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரினும் உமக்காக யாவையும் நட்பேன் உமது பலன் நீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் தந்திடுமே பாதம் நம்பி வந்தேன் கிருபையினை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபையினை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். எந்த ஒரு சூழ்நிலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். அதை பற்றி ஒரு அருமையான பாடல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மகிழ்ந்து இருக்கணும்ன்றது சொல்றதே அப்படி ஒரு கான்பிடன்ஸான ஒரு பேச்சு. அது தேவன் நமக்கு தந்து இருக்கிறார். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதத்தில் சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே.
இந்த பாதத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடிய மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடிய மகிழ்ந்திருப்போம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. ஆமென். இந்த பாதத்தில் சொந்தக்காரர் அவர். ஆமென். என்றென்றும் அவரை நோக்கி மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? ஒரு 2 நிமிடம் தேவனுக்காக கொஞ்சம் டைம் செலுத்தி அவருக்காக துதிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள், துதியுங்கள். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ராஜா. இந்த வேலையிலே கூட ராஜா நாங்கள் மகிழ்ந்திருப்போம். ஒவ்வொருவரும் இந்த பாட்டுக்காரன் சொன்னது போல மகிழ்ந்திருப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்திருப்போம், களி கூறுவோம் ராஜா. உம்மிடத்துல நாங்கள் களி கூறுகிறவர்களாக இருப்போம் ராஜா. விசுவாசத்தினாலே நீ பிழைப்பாடு என்று சொன்ன தேவன் அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ராஜா உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். எந்த சூழ்நிலையில அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு அது தெரியும் அப்பா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை நீ தாங்கள் அப்பா. ஹல்லேலூயா ராஜா, ஸ்தோத்திரம். அவர்கள் உங்களை விசுவாசமாக பற்றி கொள்ள அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஹல்லேலூயா அப்பா. ராஜா எங்களை ராஜா நீர் தாயின் கரு முதற்கொண்டு ராஜா நீர் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்க உங்களை விட்டு விலகி போனாலும் ராஜா ஸ்தோத்திரம், எங்களை கண்டு கொண்ட தேவன் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை அப்படியே விட்டு விடாம ராஜா எங்களை கண்டு கொண்ட தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் மீது எவ்வளவு கருணை
கிருபையோடு நீர் இருக்கிறப்பா, எவ்வளவு பாசம் நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஹalleluya, எங்களுடைய அன்பு வைத்திருக்கிறப்பா. ஹalleluya ராஜா, அதற்கு நாங்கள் பாத்திரமாக ராஜா நாங்கள் திகழ வேண்டும் அப்பா. எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பா. ஹalleluya, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் ராஜா. ஹalleluya அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடு ராஜா, உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீரே 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 எப்பொழுதுமே எங்களோட கூட எப்பொழுதுமே வாசம் செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் சோர்ந்து போன வேலையிலே அப்பா எங்களோட கூட இருந்து எங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவனாக எப்பொழுதுமே நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் எந்த குழப்பத்திலே இருந்தாலும் ராஜா எங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக நீர் திகழ்ந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ராஜா, எங்கள் கூடவே நீர் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா ராஜா. ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுதுமே உங்கள் செட்டைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. அந்த அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. உம்மை எப்பொழுதுமே நாங்கள் விசுவாச ராஜா ஹல்லேலூயா, நாங்கள் எங்களோட ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீர் கிருபை தாங்கப்பா. அதே போல ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். அவர்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு அவர்கள் பிடித்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். இந்த வர்ஷிப் உங்க கரத்துல ஒப்படைக்கிறப்பா. அனைவருக்கும் இது ஒரு பிரயோஜனமான ஒரு நேரமாக அது திகழ்ந்து இருக்க வேண்டும் அப்பா. அதற்காக ஒரு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம சங்கீதத்தை வாசித்து தியானிக்க போறோம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 3. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சங்கீத பாகம் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய சொந்த மகனான அப்சலோமுக்கு பயந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளும்படியாக பயந்து ஓடுகையில் தாவீது ராஜா இப்படியாக ஒரு ஜெபமும் விசுவாச அறிக்கையும் கலந்த ஒரு சங்கீதத்தை தான் எழுதி இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். நம்ம ஜென்ரலி இந்த வேதாகமத்தில் முழுவதுமாக பார்க்கும்பொழுது தங்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை தங்களுடைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தேவனை அணுகுகிற ஒரு முறை ஒன்று உண்டு என்று அறிந்து அந்த அணுகுமுறையில் சென்று வெற்றி பெற்ற ஜனங்களும் உண்டு. அதாவது தேவ பக்தர்களும் தேவதாசர்களும் உண்டு. அதே போல அந்த அணுகுமுறை தெரிந்த போதும் தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய மாம்சத்திற்கும் தன்னுடைய புத்திக்கும் தன்னுடைய தாளந்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனுக்கு ஒரு அடுத்ததான ஒரு இடத்தை கொடுத்து தாங்களே ஒரு சொந்த தீர்மானத்தால் ஒரு தோல்வி அடைந்த ஒரு ஜனக்கூட்டத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சங்கீத பாகத்தில் பார்க்கும்பொழுது நம்ம இதே வந்துட்டு அந்த சமுவேல் புஸ்தகத்தில் இதை குறித்தெல்லாம் நாம் படிக்கும்பொழுது பார்க்கும்பொழுது தாவீதுக்கு தான் வெற்றி கிடைத்தது.
ஆமேன். ஹalleluya. எப்படியாக தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது? என்னன்னா அவனுக்கு ஒரு பக்கம் சவுலுடைய ஒரு இது இருந்தது, பெலிஸ்தியருடைய ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஆனா இப்போ பார்க்கும்பொழுது தன் சொந்த குமாரனே தனக்கு விரோதமாக வரும் பொழுது இந்த தாவீது ராஜாவோட உள்ளத்துல எப்படி இருக்குதுன்னா, அந்த சவுலினுடைய எல்லா சேனைகள் தனக்கு விரோதமாக வந்த போதிலும், பெலிஸ்தியர்கள் எல்லோரும் விரோதமாக வந்த போதிலும், அதற்கு அதிகமாக தன்னுடைய ஒரே பேரான தன்னுடைய சொந்த குமாரன் அவன் ஒருவனாக இருந்த போதிலும் அவனுக்கு தாவீது ராஜாக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக, ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக, பெரிய ஒரு துக்கமாக, ஒரு கவலைக்கீடான ஒரு காரியமாக தெரிகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? எப்போ நமக்கு தெரிந்த எதிரிகள் நமக்கு விரோதமாக வந்து நமக்கு விரோதமாக எழும்பி பேசுவதும், தூஷணமான வார்த்தைகள் நமக்கு விரோதமாக பேசுவதும், இல்லை ஏதாவது காரியங்கள் செய்வதும் நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் பெத்த, இல்லை நான் நம்பி இருக்கிற, இல்லை நான் இவங்க தான் எல்லாமே எனக்கு என்று முழுவதுமாக அவர்கள் மேலே சார்ந்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த ஜனங்களே நமக்கு விரோதமாக வரும் பொழுது அது ஒரு பெரிய ஏமாற்றமாக நமக்கு தெரியும். அது ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சேனை, இல்லை இந்த உலகமே தனக்கு விரோதமாக வந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த தாவீது ராஜா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில கூட தாவீது ராஜா எப்படியாக வெற்றி பெற்றார் என்பதை இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது முதலாவதாக 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அதாவது முதலாவதாக தாவீது ராஜா தேவனை நெருங்கும் பொழுது, ஒரு ஜெபத்திற்கோ இல்லை தனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்பதற்காகவோ தேவனை நெருங்கும் பொழுது தாவீது ராஜா ஒரு ரியாலிட்டியோடு கூட வருதை நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு யதார்த்த இருதயத்தோடு கூட தனக்கு உண்டான சூழ்நிலை என்ன என்பதை சரியான முறையில் தேவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நபராக, ஒரு பக்தனாக வருகிறத நாம பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் எந்த நெருக்கடியில் போயிட்டுருக்கோன்னு தெரியாது. அநேக யூத்தோடு கூட நாம் பேசும்பொழுது அவங்க, ஆண்டி எனக்கு இந்த பாவம் எனக்கு விடணும்னுட்டு எனக்கு விருப்பம் ஆண்டி, ஆனால் விட முடியல ஆண்டி, நான் என்ன செய்யட்டும்? போன மாதத்தில் ஒரு பாஸ்டர் பையன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுதான், ஆண்டி ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஐ நோ இட் இஸ் அ சின், பீயிங் எ பாஸ்டர் சன் ஐ ஷுடன்ட் டூ திஸ், பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் த சேம் சின். அப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போது அவள் வரும்பொழுது எப்படி வந்தான்னு சொல்லும்போது உண்மையாகவே அந்த ஒரு யதார்த்தத்தோடு கூட தன்னுடைய அந்த உண்மையான ஒரு காரியம் என்ன என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவள் வந்தா. அப்போ நான் அவங்கிட்ட சொன்னது, நீ எப்படியாக என்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுனியோ அப்படியே நீ ஓப்பனாக தேவன்கிட்ட போய் பேசு, இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிப்பார். அப்போ அவனுடைய மனசுல ஒரு வகையான ஒரு சமாதானம் உண்டானதை நான் பார்த்தேன். ஒருவேளை அது ஒரு பாவத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம், அது விட முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு த லார்ட். நீங்கள் எப்பவுமே தேவன்கிட்ட வந்துட்டு அது என்ன என்பதை வந்துட்டு நீங்கள் பேசும்பொழுது தேவன் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கார். இல்லை இது போல் உங்களுடைய சொந்த ஜனங்களால், சொந்த சிநேகிதரால், இல்லை சொந்த கூட வேலை செய்கிறவர்களால், சொந்தமாக உங்களோடு கூட வியாபாரம் செய்கிற உங்களுடைய நீங்கள் நம்பி இருக்கிற ஜனங்களால் ஒரு விரோதமோ ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம். நீங்க தேவனிடத்துல வந்து அதை பேச உங்களுக்கு எல்லா வகையிலும் சுதந்திரம் உண்டு. அதுதான் நல்ல செய்தி. அது மட்டுமல்ல, ஒருவேளை உங்க உடல் அளவில் நீங்க போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அதை டாக்டர்ஸ் கிட்ட கூட உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், இல்லை யார்கிட்டையும் அதை வந்துட்டு ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ண கூட யூ ஹாவ் ஆல் ஆக்சஸ். தேவனிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு அந்த பிரவேசம் உண்டு என்பதை இந்த நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன். அதனால் நாம் எப்படி வந்தாலும் இந்த தாவீது ராஜாவை போல இந்த நாளில் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த வாஸ்தவத்தோடு கூட தேவனிடத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக தேவன் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உதவி செய்வார். இந்த தாவீது கண்ட அந்த வெற்றியை நீங்களும் காண போறீங்க. உங்களை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க போறீங்க.
ரெண்டாவது பார்க்கும் பொழுது அது இந்த நிலைமையை எடுத்து கூறின தாவீது ராஜா ரெண்டாவதாக இப்படி சங்கீதம் எழுதுறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அடுத்ததாக தேவனை அறிகிற அறிவு. இப்பேற்பட்டதான சிச்சுவேஷன்ல தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது அறிகிற ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. இன்னைக்கு காலையில் சாது சுந்தர் சிங்கோட எழுதப்பட்ட ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு கதையில் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இப்படியாக பேசுறத நான் அங்கே படித்தேன். என்னன்னா, முதலாவது ஒரு மனுஷன் தன்னை குறித்து முழுவதுமாக அறிந்து கொள்ளாம, அதாவது தான் எந்த நிலைமையில இருக்கிறான், பரிசுத்தத்தில் ஆகட்டும், இல்லை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் இருக்கட்டும், இல்லை தேவனுக்கு அடுத்ததான காரியத்தில் இருக்கட்டும், எந்த நிலைமையில அந்த மனுஷன் இருக்கிறான்ட்டு அவனுக்கு எப்போ கம்ப்ளீட்டாக தெரிகிறதோ அப்போ தான் அவன் தேவனை பற்றியதான ஒரு வெளிப்பாடை பெற்ற மனுஷனாக இருப்பான்றதை நான் அந்த புஸ்தகத்தில் வாசித்தேன். அப்போ அடுத்ததாக இந்த தாவீது ராஜா பார்க்குறோம், நாம தேவன் தனக்கு யாரா இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்த வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தபடியால் வெற்றி தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் என்பதை நாம் அறிகிறோம் இந்த இடத்துல. அதே போல தான் சீனாய் மலையில மோசே தேவனை பார்த்து இப்படியாக கேட்கிறார். நான் அங்கே போகும்பொழுது அந்த ஜனங்க உன்னை அனுப்பின தேவனுடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்னத்தை சொல்லுவேன்னுட்டு கேட்கும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் என்ற அந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். அதாவது என்ன, இந்த ஜனங்களுக்கு வெறும் விடுதலை தருகிற விடுதலை நாயகனாக தேவன் அல்ல, ஆனாலும் தங்களுடைய எல்லா வனாந்தர வாழ்க்கையில, தங்களுடைய அந்த கானான் வாழ்க்கையில சகல நாட்களிலும் தங்களோடு கூட இருக்கிற எல்லா தங்களுடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரையாக நான் இருப்பேன். அவங்களுக்கு ஏற்படுகிற அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிற யெகோவா நிச்சயாக நான் இருப்பேன். அவர்களுக்கு உண்டாகிற உடல் சோர்வுல, அசதிகள்ல, பலவீனங்கள்ல நான் அவருக்கு ஒரு யெகோவா ரூவாவாக இருப்பேன். வழி தெரியாத மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒரு யெகோவா ராஃபாவாக இருப்பேன். சமாதானம் இல்லாமல் தனிமையில் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எங்க போவேன் உதவிக்கு என்று கேட்கிற அந்த நேரத்தில் நான் யெகோவா ஷாலமாக சமாதான பிரபுவாக நான் இருப்பேன். எல்லாவுமே எழுந்து விட்டேனே, இப்பொழுது எப்படியாக கட்டப்படும் என்ற அந்த சூழ்நிலையில நான் யெகோவா ஓசேனுவாக மறுபடியுமாக உருவாக்குகிற தேவனாக அவர்களோடு கூட நான் இருப்பேன். எனக்கு நீதி கிடைக்கலையே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே, இன்னுமாக நான் இப்படியாகத்தானே இருக்கேன், நான் தானே நாளுக்கு நாள் சோர்ந்து போயிட்டு இருக்கேன், என்னை சுத்தில எல்லாம் நல்லா தானே இருக்கேன்னு யோசித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் நீதி செய்கிற தேவனாக யெகோவா சிட்கேனுவாக நான் அவர்களோடு கூட இருப்பேன். இரவும் பகலும் உறங்காமல் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்ரோயியாக நான் இருப்பேன். இதைத்தான் இருக்கிறவராகவே இருப்பேன். நான் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு சிநேகிதனாக, ஒரு சகோதரனாக நான் உங்களோடு கூட இருப்பேன். இதுதான் இருக்கிறவராகவே இருப்பேன் என்று நீ போய் கூர். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். இந்த நாளில் எந்த பிரச்சனையில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம், அவர் இருக்கிறவராகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் நல்ல செய்தி. இந்த ஒரு வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டா போதும், வெற்றி நிச்சயம். உங்களுக்கு தான் அந்த வெற்றி அந்த வெற்றி உங்களை சேரப்போது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது, அவர் உண்மையாகவே உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக தன்னையை பற்றியும் நன்றாக அறிந்து கொண்ட தாவீது, தேவன் யார் என்று நன்றாக அறிந்து கொண்ட தாவீது இறுதியில விசுவாசத்தோடு கூற முடிந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எப்போ ஒரு மனுஷன் தன்னை நன்றாக அறிந்திருக்கிறானோ, என்னன்னா நம்ம 1 யோவான்ல படிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கத்தை பெறுகிறவனா இருக்கிறான். அவன் இரக்கத்தை பெறுவான். அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு.
தன்னுடைய சூழ்நிலையை கர்த்தரிடத்துல கொண்டு வரும்பொழுது அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற தேவன் ஒருவர் தனக்கு உண்டு. அந்த கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்காக உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் ஆவியானவரா இருக்கிறார். அவர் உங்களுடைய ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகலவற்றிலும் சகலமுமாக இருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை ரட்சிப்பார். இந்த சங்கீதம் 3 படி நிச்சயமாகவே வெற்றி நமக்கு சொந்தம் என்று நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத பாகத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக நம்ம வீட்டுக்கோசம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கோசம் ஜெபம் பண்றது எவ்வளோ முக்கியம். இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்றதும் ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றிமுற்றில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆத்மா கூட வீணாகக்கூடாது என்று தேவன் சொன்னது போல நம்ம எல்லாருடைய இந்த நாட்டு நலனுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில. ஸோ தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நீங்க நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த நாள்ல இந்த கால வேலைக்கு உமக்கு நன்றி. இந்த கால வேலையில ஆண்டவரே அடியேனும் அடியார்களும் எல்லாரும் ஒரு பாதத்தில் கூட செய்த தேவைக்கு உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையில ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இன்னொரு விசை உண்மை பாட துதிக்க உங்களுடைய சன்னிதியில் வர தெரிந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நான் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதே மகா பெரிய கிருபை ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே இந்த கொரோனா முகாந்திரமாக எத்தனோ பேர் எத்தனோ கஷ்டங்கள் பட்டு இருக்கிறான் ஆண்டவரே. அந்த கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களும் சரி, ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன இருக்கிற வீட்டுல இருந்து சரி, எத்தனோ பேர்கள் அவங்களுக்கு ஆண்டவரே பிரியமானவர்களை இழந்திருக்காங்க, பிரியமானவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லாத இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லாண்ட சேலரி கட்ச மாதிரி நிறைய பாடுகள் இருக்கும். பட் எல்லா இந்த சூழ்நிலையும் கூட ஆண்டவரே பாட்டுக்காரன் பாடினது போல ஆண்டவரே உமக்குள் களி கூர்ந்து உமக்குள் வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த 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 ஒரு தருணத்துல உங்களோட சன்னதியில வந்து இந்த ஜெபத்தை கேட்டு அவங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உமது மகனும் மகளே நீரை தொட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அவங்க எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. நீர் அவங்களை ஆண்டவரே உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கொரோனா மட்டுமே இல்லாமல் இந்த கொரோனானால நிறைய இம்பாக்ட் ஆயிருக்கு ஆண்டவரே. ஒரு எக்கனாமி இம்பாக்ட் ஆயிருக்கு. நாட்டுல வேலையில பிரச்சனை நிறைய இருக்கு, விலைவாசி உயர்வு நிறைய இருக்கு. இதெல்லாம் பாதுகாப்பு படிக்கிறோம். இதெல்லாம் கரெக்டா எடுத்து நேர்த்தியா இதனை நடத்துற மாதிரி ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் பாதுகாப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகிற பொலிட்டீஷியன் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆண்டவரே எல்லாரும் பாதுகாப்பிடிக்கிறோம். அவங்களுக்கு போதுமான ஞானத்தை நீர் தாரும் ஆண்டவர், போதுமான அறிவை நீர் தாரும் ஆண்டவரே. இந்த நாட்டை நல்ல ஒரு வழியில் ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தில் கூட்டி சேர்த்தவங்க போக அவங்களுக்கு உம்முடைய அறிவு உம்முடைய கிரியை தாரும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தை இந்திய தேசத்தில் ஆண்டவரை நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கோம். அது கடைசி காலத்துக்கு உண்டான எல்லா அறிகுறியும் நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் பார்த்துட்டே இருக்க மாட்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீ பாதுகாத்து வருகிறீர், காத்து வருகிறீர் ஆண்டவரே. எங்க வீட்டுல வந்து என்ன இருந்தாலும் ஏது இல்லாட்டும் வந்து மகிழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையும் மகிழ்ந்து உம்முடைய பாதல் கலிகூற ஒரு வாழ்க்கையை மட்டும் தந்து வருகிறோம். நன்றி தோப்பனே. இந்த வேலையில் ஆண்டவரே இந்த கொரோனா 3 மாதம் ஆண்டவரே எல்லா அந்த இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற நர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா நர்ஸு ஸ்டாஃப்ஸு ஆண்டவரே மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மெடிக்கல் பாடிஸ் எல்லாம் பாதுகாப்பிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா முதல்ல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பணிவிடை செய்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் நீரை தொடும் ஆண்டவரே. அவங்களோட பர்சனல் ஹெல்த்துக்கோசம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோசம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை விட்டு கூட எத்தனோ தாய்மார்கள் டாக்டராக இருந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனோ நர்ஸுங்க வயசான காலத்தில் கூட வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள மாட்டோம். அவங்க குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனை முதல்ல எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. முதல் நாள் நாங்களாச்சும் எங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு வீடு இருக்கு உள்ள இருந்துக்கிறோம். பட் அவங்க அப்படி இல்லை ஆண்டவரே.
எல்லா நைட்டும் பகலுமா ஒவ்வொரு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறக்கோசம் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஆத்மாக்களும் பாரப்படிக்கிறவங்க அவங்க ஃபேமிலி வீடை விட்டுட்டு இவ்வளோ இன்ஃபெக்ஷன் நிறைந்த இந்த ஏரியா எதுவுமே பொருட்படுத்தாம எங்களை பாதுகாக்க, இந்த நாட்டை பாதுகாக்க எல்லா போலீஸும் வெளியில் எங்களுக்காக இருக்காங்க. அந்த போலீஸோ அவங்களுக்கும் அவங்க போலீஸ் குடும்பத்துக்காகவும் பாரப்படிக்கிறவங்க அதேசமாக அவங்க நாட்டுக்குள்ள இருக்க நாட்டுக்கு வெளியே இருக்க இந்த இராணுவத்துக்காகவும் பாதுகாக்கிறோம். ஆண்டவரே இராணுவ வீரர்கள் அவங்க உள்ள இருந்து நாங்கள் இவ்வளோ நாங்கள் ரொம்ப இம்மட்டும் ஓகே கஷ்டம் இருக்கலாம், இந்த நோய் இன்ஃபெக்ஷன் அதில் பட் ஸ்டில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அது காரணமான இராணுவ வீரர்களும் பாதுகாக்கிறோம். ஆண்டவரே அங்கே பனி குளிர் வேர்வை எவ்வளோ எப்போ எந்த எதிராளி எப்போ சுடுவானோ எந்த குண்டு போடுவோம் என்னாவும் ஒன்று தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இராணுவ வீரரும் பாதுகாக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பட்டுக்கிறோம். ஆண்டவரே பட் ஸ்டில் நாங்கள் ஸ்டில் எங்களுக்கு கருவியாக இருந்தாலும் அது இருந்தாலும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களுடைய கரம் அவங்க மேலே இருக்க வேண்டியது நீரை பொறுப்படுத்திக்கலாம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கொரோனா ஒரு வியாதி ஏழை பணக்காரன் மிடில் கிளாஸ் யாருக்கும் இல்லை, யாருக்குன்னா வரலான்றனால தான் இவ்வளோ ஒரு இம்பேக்ட் ஆனார். பட் ஆனால் கொரோனாக்கு முன்னாடி கூட எத்தனோ நோய்கள் வந்தது, எத்தனோ நோய்கள் இருக்கிறது, எத்தனோ கஷ்டங்கள் இருந்தது. அதெல்லாம் ஏழைகளுக்கு மாற்றமே இருந்ததுனால பெருசாக அதை பேசப்படாது. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள், ஹியூமன் டிராஃபிக் நடக்கிறதுக்கு, பெண்களுக்கான கொடுமைகள் நிறைய நடக்கிறது, சிறு பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நிறைய ஆல்ரெடி இந்த இந்திய தேசத்தில் இருந்து தாண்டவரே அது பெருசாக பேசப்படலை. ஏன்னா அது பணக்காரங்களுக்கு கிடையாது, இது ஏழை மக்களுக்கு உண்டான ஒரு கேள்வினால தான் அப்படி ஒரு பேசப்படல. பட் ஆனால் நீர் அறிவீர் அந்த கஷ்டத்தெல்லாம் நீர் அறிவீராண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இந்த தருணத்தில் கேட்ட ஒவ்வொரு கோரிக்கையும் பாதுகாப்பிக்கிறவங்க, கேட்க மறந்த கோரிக்கைகள் கூட பாதுகாப்பிக்கிறவங்க, எல்லாம் துதியும் கன மகிமையில உமக்கே சொல்லிக்கிறோம் மாட்டேன். ஏசு கேட்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 37 9வது ವಚನ. ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಂತಹ ಸತ್ಯವೇದ ಭಾಗವು ಕೀರ್ತನೆಗಳು 37 ವಚನ 9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ಕೆಡುಕರು ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡುವರು, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರೇ ದೇಶವನ್ನು ಅನುಭವಿಸುವರು. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೆಹೋವನಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರುವವರು ದೇಶವನ್ನು ಸ್ವಂತರಿಸಿಕೊಳ್ಳುವರು. இது ஒரு தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. ಇದು ದಾವೀದನ ಕೀರ್ತನೆಯಾಗಿದೆ. எப்பொழுது கர்த்தருக்காக ஒரு மனுஷன் காத்திருக்கிறானோ, ಯಾವಾಗ ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೋ, அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். ಆತನ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும். ಆತನು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದು. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறானோ அது எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகிறதாக இருக்கும். ಆತನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಕೈಗೊಳ್ಳುತ್ತಾನೋ ಅದೆಲ್ಲ ಜಯದಲ್ಲಿ ಮುಗಿಯುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. இந்த காத்திருப்பது என்பது, ಈ ಕಾಯ್ದಿರುವಿಕೆ ಎಂಬುದು விசுவாசத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பதே காத்திருப்பதற்கு அர்த்தம். ನಂಬಿಕೆಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯವೇ ಈ ಒಂದು ಕಾಯ್ದಿರುವಿಕೆ. தேவன் மீது விசுவாசத்தோடு கூட, ದೇವರ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೂ ಸಹ நாங்க தேவனிடத்துல எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும், ನಾವು ದೇವರ ಬಳಿ ನಿರೀಕ್ಷಿಸುವಂತ ಪ್ರತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು விசுவாசத்தோடு ನಂಬಿಕೆಯಿಂದ அது நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது, ಅದನ್ನು ನಡೆಯುವುದು ಎಂಬ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುವುದು, அதுவே காத்திருப்பது என்பதற்கு அர்த்தம். ಅದೇ ಕಾಯ್ದಿರುವಿಕೆ ಎಂಬುದರ ಅರ್ಥ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கர்த்தருக்காக எவ்வளவு காரியங்களில காத்திருக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இன்னும் சொல்ல போனாக்கா, ಇನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾದರೆ அந்த காத்திருக்கிற அந்த காலகட்டம் மிகவும் கஷ்டமான ஒரு சமயம். ಕಾಯುತ್ತಾ ಇರುವಂತಹ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟ ಬಹಳ ಕಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಸಮಯವಾಗಿರುತ್ತದೆ. எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா அந்த டைம்ல இருக்க முடியாது. ಎಲ್ಲಾ ವೇಳೆಯಲ್ಲೂ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಲಾರದು. அது ஒரு இன்னும் ஓப்பனா சொல்ல போனா அது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சமயம். ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಸಮಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த
நேரத்துல நாங்க தேவனோடு கூட நாங்க எப்படி இருக்கிறோம், எப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்ன்றது தான் முக்கியம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಹೇಗೆ ಇದ್ದೇವೆ, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಇದು ನಾವು தெளிவா புரிஞ்சிக்கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 14:13 ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ಆದರೆ ಮೋಶೆ ಆ ಜನರಿಗೆ, ನೀವು ಅಂಜಬೇಡಿರಿ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದು ಯೆಹೋವನು ಈ ಹೊತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ರೀತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ನೀವು ಈ ಹೊತ್ತು ನೋಡುವ ಐಗುಪ್ತ್ಯರನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ಎಂದಿಗೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த இடத்துல சொன்ன போனாக்கா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவனுக்கு காத்திருங்கன்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದಿರಿ ಎಂದು. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை காத்திருந்து பாருங்கள். ಕರ್ತನು ಏನು ಮಾಡುವನು ಎಂಬುದನ್ನು ನೀವು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದು ನೋಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அதாவது ஏற்கனவே நான் கூறினேன், ಈಗಾಗಲೇ ನಾನು ಹೇಳಿದೆ, விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும், ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ಈ ವಚನದ ಆಧಾರದ ಮೇಲೆ ನೋಡುವಾಗ இவர்களுக்கு பின்பதாகவும் மரணம், முன்பதாகவும் மரணம். ಇವರ ಹಿಂದೆಯೂ ಮರಣ ಇದೆ, ಮುಂದೆಯೂ ಮರಣ ಇದೆ. ஆனா இவங்க இந்த சமயத்தில் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். ಆದರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರು ದೇವರಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. இவங்களால காத்திருக்க முடியல. ಆದರೆ ಇವರಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. தேவ சமூகத்தில் இவங்க விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವಂತವರಾಗಿ ಇವರು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆனா கர்த்தர் பலத்த கரத்தை கொண்டு, ಆದರೆ ಕರ್ತನು ತನ್ನ ಬಲವಾದ ಹಸ್ತದಿಂದ எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் இவங்க நடத்தினதை இவங்க மறந்துட்டாங்க. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಇವರನ್ನು ಕರ್ತನು ನಡೆಸಿದ್ದನ್ನು ಇವರು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வருதோ, ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಹೋರಾಟ ಬರುತ್ತದೋ, கர்த்தருடைய செய்கையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ಕರ್ತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅವರು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மறந்து போய் விடுகிறார்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை மறந்து போய் விடுகிறார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಅವರು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. இது மறந்து போனதின் நிமித்தமாக, ಇದು ಮರೆತು ಹೋದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ கர்த்தருக்கு காத்திருக்காமல் ಕರ್ತನಿಗೆ ಕಾಯ್ದಿರದೆ தங்களுடைய விருப்பத்தின்படியாக செயல்படுகிறார்கள். ತಮ್ಮ ಸ್ವಂತಕ್ಕೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ಆದರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த இஸ்ரேல் ஜனங்களால ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಂದ தங்க விருப்பத்தின்படியாக அவங்க ஒன்றும் செய்ய முடியாதபடி, ತಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ಏನು ಮಾಡಲಾಗದಂತೆ, தப்பித்துக் கொள்ள முடியாதபடி, ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗದಂತೆ, முன்னாடி சமுத்திரம், ಮುಂದೆ ಸಮುದ್ರ, பின்னாடி யுத்த வீரர்கள், எகிப்தின் யுத்த வீரர்கள், ಹಿಂದೆ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಯುದ್ಧ ವೀರರು. இவங்க கண்ணுல தெரியுது ஒன்னே ஒண்ணு, மரணம். ಇವರ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಕಾಣುತ್ತಾ ಇರೋದು ಒಂದೇ ಒಂದು ಮರಣ. இந்த சமயத்துல தான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ಈ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. மோசேக்கு இந்த ஒரு நல்ல ஒரு தெளிவு இருந்தது. ಮೋಶೆಗೆ ಸರಿಯಾದಂತ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆ ಇತ್ತು. பலத்த கரத்தினால அங்க எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த தேவன், ಬಲವಾದ ಹಸ್ತದಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿದಂತ ಆ ದೇವರು, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து விடுவித்த தேவன், ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಬಿಡಿಸಿದಂತ ದೇವರು, இங்கேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும். ಈಗಲೂ ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಬೇಕು. கர்த்தர் அப்படியாகவே செய்வார். ಕರ್ತನು ಹಾಗೆಯೇ ಮಾಡುವನು. அவன் விசுவாசித்து ಆತನು ನಂಬಿ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதாவது கர்த்தருக்காக காத்திருக்கிறார். ಅಂದರೆ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மென்டாலிட்டி இல்ல. ಆದ್ರೆ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಮನಸ್ಥಿತಿ ಇಲ್ಲ. தாங்க நினைக்கிற வண்ணம் நடக்கணும். ತಾವು ಹೇಗೆ ನೆನೆಸುತ್ತಾರೋ ಹಾಗೆ ನಡೆಯಬೇಕು. இந்த நாட்களிலே பார்க்கும் ಈ பொழுது ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளாக ಕ್ರೈಸ್ತರ ಮಕ್ಕಳೊಳಗಾಗಿ தாங்க ஜெபித்ததும் உடனே நடக்கும். ತಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕ್ಷಣವೇ ಅದು ನಡೆಯಬೇಕು. ஊழியக்காரர் ஜெபிச்சதும் அது நடக்கணும். ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣವೇ ಅದು ನಡೆಯಬೇಕು. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தது, அது நிறைவேறணும். ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಬಂದಾಕ್ಷಣವೇ ಅದು ನೆರವೇರಬೇಕು. அவர்களால் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருக்க முடியறதில்ல. ಕರ್ತನ ಸಮಯಕ್ಕೆ ಅವರಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. பெயரளவில், ಆ ಹೆಸರುವಾಸಿಯಾಗಿ, பேச்சளவில், ಬರೀ ಹೆಸರಿನಲ್ಲಿ, தோற்றத்தின் அளவில் ತಮ್ಮ ತೋರಿಕೆಯಲ್ಲಿ அவர்கள் விசுவாசிகள். ಅವರು ವಿಶ್ವಾಸಿಗಳು. ஆனால் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இல்லை. ಆದರೆ ಅವರೊಳಗೆ ಆ ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲ. ஃபார் எக்ஸாம்பிள், ಉದಾಹರಣೆಯಾಗಿ
நாளைக்கு ஒரு திருமணம் நடக்க போகிறது. ನಾಳೆ ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯಲಿದೆ. அதற்கு ஆபரணங்கள் தேவைப்படுகிறது. ಅದಕ್ಕೆ ಆಭರಣಗಳು ಬೇಕಾಗಿದೆ. அந்த பெற்றோர் என்ன செய்றாங்க? ಆ ಎತ್ತವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஜெபத்தில் இருந்து அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. அந்த தேவைக்காக, ಆ ಒಂದು ಅಗತ್ಯತೆಗಾಗಿ, அந்த நகைக்காக. ಆ ಒಂದು ಒಡವೆಗಾಗಿ. நாளைக்கு 10 மணிக்கு திருமணம், ನಾಳೆ 10 ಗಂಟೆಗೆ ಮದುವೆ, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி ஆயிருச்சு, ಇಂದು ಸಾಯಂಕಾಲ 5 ಗಂಟೆ ಆಯ್ತು, 6 மணி ஆயிருச்சு, 6 ಗಂಟೆ ಆಯ್ತು. ஐயோ ஒண்ணுமே கைக்கு வரலையே. ಅಯ್ಯೋ ಏನು ನಮ್ಮ ಕೈಗೆ ಸಿಗಲಿಲ್ಲವಲ್ಲ. அவ்வளவு நேரம் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. ಅಷ್ಟು ಹೊತ್ತು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದರು. நேரம் ஆக ஆக ಸಮಯ ಕಳೆಯುತ್ತಾ ಕಳೆಯುತ್ತಾ ஐயோ இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. ಇನ್ನೂ ಏನೂ ನಡೆಯಲಿಲ್ಲವಲ್ಲ. யாருக்கிட்ட போய் நாங்க காசு வாங்கலாம்? ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು? எந்த இடத்துல போய் நாங்க நகை வாங்கலாம்? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಒಡವೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು? ஏன்னா 9 மணிக்கு கடை சாத்திடுவான். ಏಕೆಂದ್ರೆ 9 ಗಂಟೆಗೆ ಅಂಗಡಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಹೋಗುತ್ತದೆ. நாளைக்கு 10 மணிக்கு திருமணம், ನಾಳೆ 10 ಗಂಟೆಗೆ ಮದುವೆ. அப்ப அந்த கடை 9 மணிக்கு சாத்தணும்னு எங்களால வாங்க முடியாது. 9 ಗಂಟೆ ಅಂಗಡಿ ಮುಚ್ಚಿದಾಕ್ಷಣವೇ ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. 6 மணி வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. 6 ಗಂಟೆವರೆಗೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದರು. அதுக்கப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட், ಅದಾದ ಮೇಲೆ ಅವರ ಮನಸ್ಥಿತಿ 9 மணியை தாண்டிடுச்சுன்னா எங்களால வாங்க முடியாது. 9 ಗಂಟೆ ದಾಟಿದರೆ ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾಗದು. அவங்களுக்குள்ள அந்த காத்திருப்பு காணாம போயிருச்சு. ಅವರೊಂದಿಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯು ಕಾಣದೆ ಹೋಯಿತು. அதுக்கு மேலயும் காத்திருக்கிறது தான் உண்மையான ஒரு விசுவாசம். ಅದಕ್ಕೆ ಮೇಲೂ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವುದೇ ನಿಜವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಆಗಿದೆ. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால தான் நாங்க ஜெயிக்க முடியும். ಆ ರೀತಿಯಾದಂತ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನಾವು ಜಯಿಸಲಾಗುವುದು. அப்படிப்பட்டதான விசுவாசத்தினால தான் கர்த்தரிடத்திலிருந்து நாங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ಆ முடியும். ರೀತಿಯಾದಂತ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಕರ್ತನಿಂದ ನಾವು ಎಲ್ಲವನ್ನೂ ಪಡೆದುಕೊಳ್ಳಲಾಗುವುದು. உடனே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, ತಕ್ಷಣ ಇವರೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ, கடன் வாங்குறாங்க, ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவங்களுக்குள்ள அந்த கர்த்தரை குறித்ததான அந்த ஒரு தெளிவும் புரிந்து கொள்ளலும் இல்லாமல் போய் விடுகிறது. ಕರ್ತನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆಯು ಅಥವಾ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. 9 மணிக்கு கடை சாத்துறாங்களா? 9 ಗಂಟೆಗೆ ಅಂಗಡಿ ಮುಚ್ಚುತ್ತಾರಾ? சாத்திட்டு போகணும். ಮುಚ್ಚಲಿ. அதை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಆರಾಧಿಸುವಾತನ ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. நாளைக்கு 10 மணிக்கு கல்யாணமா? ನಾಳೆ 10 ಗಂಟೆಗೆ ಮದುವೆಯಾ? நாளைக்கு 9:45 கர்த்தர் என் கரத்துல கொண்டு வருவார். ನಾಳೆ 9:45 ಒಳಗಾಗಿ ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕರ್ತನ ಅದನ್ನು ಕೊಡುವನು. அது என் கரத்துல வரப்போகுது. ಅದು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಬರಲಿದೆ. அந்த விசுவாசத்தோட அந்த எதிர்பார்ப்பு இல்லாம போனதுனால, ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ ಹೋದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஒரு பக்கம் டென்ஷன், ಒಂದು ಕಡೆ ಟೆನ್ಷನ್, ஒரு பக்கம் கவலை, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಚಿಂತೆ, ஒரு பக்கம் கடன்காரராக மாறி விடுகிறார்கள். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸಾಲಗಾರರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ಕರ್ತನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ஒரு பொழுதும் விழுந்து போக மாட்டார்கள். ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಗಲಾರರು. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ಅವರು ದೇಶವನ್ನು ಅನುಭವಿಸುವರು. அவர்களால கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. ಅವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇರಲಾರದು. நாங்க இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையை பார்க்கிறோமோ, ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೋ அதற்கு மேற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನೇ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗವಾಗಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು, துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டையை தகர்த்து போட்ட தேவன், ಸ್ತುತಿಸುವಾಗ ಎರಿಕೋ ಕೋಟೆಯನ್ನೇ ಬೀಳಿಸಿದಂತ ದೇವರು, மரித்து போன லாசரு 4 நாள் ஆன பிறகு, ಆ ಸತ್ತು ಹೋದಂತ ಲಾಜರನನ್ನು 4 ದಿವಸಗಳು ಕಳೆದ ನಂತರ, அந்த 4 நாட்கள் ஆன பிறகு, ಆ 4 ದಿವಸಗಳು ಕಳೆದ ನಂತರ அந்த சரீரம் அழுகி போயிருக்கும். ಆ ಒಂದು ಶರೀರವು ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುತ್ತದೆ. புழு பூத்து இருக்கும், ಅದು ಹುಳ ಹಿಡಿದಿರುತ್ತದೆ, நாற்றம் அடித்திருக்கும். ಅದು ದುರ್ನ ವಾಸನೆ ಹೊಡೆದಿರುತ್ತದೆ. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ಆದರೆ ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அந்த அழுகி போன, ಆ ಒಂದು ನಾಶವಾಗಿ ಹೋದ, புழு பூத்து போன, ಆ ಹುಳ ಹಿಡಿದು ಹೋದ, நாற்றம் அடிக்கிற ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆಯುವ அந்த சரீரத்தை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். ಆ ಶರೀರವನ್ನು ನೋಡಿ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ, லாசருவே நீ எழுந்து வா. ಲಾಜರನೇ ನೀನು ಎದ್ದು ಬಾ. உடனே அவன் எழுந்து விடுகிறான். ತಕ್ಷಣವೇ ಆತನ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. அந்த நாற்றமும் போகிறது, ಆ ದುರ್ವಾಸನೆ ಹೋಯಿತು, அந்த புழுவும் போகிறது, ಆ ಹುಳ ಹೋಯಿತು, அந்த லாசரு உயிரோடு கூட எழும்பி வருகிறார். ಆ ಲಾಜರನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತಾನೆ. நாங்க எப்பொழுது தேவனுக்காக காத்திருக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತೇವೋ, அழிந்து போன காரியம், ನಾಶವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು, முடிந்து போன காரியம், ಮುಗಿದು ಹೋದಂತ ಕಾರ್ಯಗಳು, எங்க கையை விட்டு போன காரியம், ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋದಂತ
ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು மீண்டும் உங்க கருத்துக்குள்ளாக கடந்து வரும். ಅದು ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಕರದೊಳಗಾಗಿ ಬರುವುದು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நீ மனுஷனுக்காக காத்திருக்காதே. ನೀನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಡ. ஒருவேளை நீ காத்திருந்தா ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಕಾಯ್ತಾ ಇದ್ರೆ வெட்கப்பட்டு போவாய், ನೀನು ನಾಚಿಕೆ ಹೊಂದುವಿ, அவமானப்பட்டு போவாய். ಅವಮಾನ ಹೊಂದುವಿ. நீ தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರುವಾಗ நீ ஒரு நாளும் தள்ளி குனிந்து போக மாட்டாய். ಎಂದಿಗೂ ನೀನು ತಲೆ ಬಾಗಿ ಹೋಗಲಾರೆ. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಏಳಿಗೆ ಪಡಿಸುವನು. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರ್ತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் சொல்றார். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೊಳಿಸುವೆನು ಎಂದು நான் ಹೇಳುತ್ತಾನೆ. உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த வார்த்தை விசுவாசித்து அவன் வந்த பிறகு ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ಆತನು ಬಂದ ಮೇಲೆ அநேக இடங்களில் அலைந்து திரிகிறான். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆತನು ಅಲೆದಾಡುತ್ತಾನೆ. உடனே கிடைக்கல, ತಕ್ಷಣವೇ ಸಿಗಲಿಲ್ಲ, உடனே கிடைக்கல, ತಕ್ಷಣವೇ அவன் ಸಿಗಲಿಲ್ಲ. அலைந்து திரிகிறான். ಆತನು ಅಲೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா தேவனுக்காக அவன் காத்து இருக்கிறான். ಆದರೆ ದೇವರಿಗಾಗಿ ಆತನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதாவது விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ಅಂದರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படியாகவே கர்த்தர் அவனை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಆತನನ್ನು ಅಪರಿಮಿತವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದನು. உன்னுடைய சந்ததியை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் ನಿನ್ನ பண்ணார். ಸಂತತಿಯನ್ನು ನಾನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು ಎಂದು ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. ஆனா அவனுக்கு குழந்தையே இல்ல. ಆದರೆ ಆತನಿಗೆ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ. அவனுடைய 75வது வயசுல தேவன் பேசுகிறார். ಆತನ 75ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நான் உனக்கு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி, ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ. ஆனா அவனுக்கு அந்த நேரத்துல அந்த குழந்தை இல்ல. ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಮಗು ಇಲ್ಲ. 99 ವಯಸ್ಸಾச்சு, 99 ವಯಸ್ಸಾಯ್ತು, 100 ವಯಸ್ಸಾச்சு. 100 ವಯಸ್ಸಾಯ್ತು. ஆனா அந்த 100வது வயசுல தான் அவனுக்கு அந்த குழந்தை பிறக்கிறது. ಆ 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಆತನಿಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದನು. அந்த 100வது வயசுல தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಮಗು ಹುಟ್ಟಿದನು. அதற்கு முன்பதாக குழந்தை இல்லவே இல்ல. ಅದಕ್ಕೆ ಮೊದಲಾಗಿ ಮಕ್ಕಳೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனா அவன் அவ்வளவு நாட்கள் தேவ சமூகத்துல எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ಆದರೆ ಅಷ್ಟು ದಿವಸಗಳ ಕಾಲವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದನು. விசுவாசத்தோடு காத்திருந்தான். ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದನು. ஆனால் அவன் அந்த விசுவாசித்து காத்திருந்ததை பெற்றுக்கொண்டான். ಆತನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದ್ದದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು. அந்த 100வது வயசுல பெற்றுக்கொண்டான். ಆ 100ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡನು. அந்த குழந்தை கிடைக்க முடியாத ஒரு வயசு. ಆ ಮಗು ಸಿಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ವಯಸ್ಸು. இன்றைக்கு கூட அந்த காரியம் உலகம் முழுவதும் விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு காரியம். ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಈ ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆனால் அவனுடைய மனைவியோ, ಆದರೆ ಆತನ ಪತ್ನಿಯೋ அந்த காத்திருப்பு அவளுக்குள்ளாக இல்லாமல் போய் ಆ விடுகிறது. ನಿರೀಕ್ಷೆ ಆಕೆಯೊಳಗೆ ಇಲ್ಲದಂತೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆகாரை சேரும்படியாக வற்புறுத்துகிறாள். ಆಗಾರಳನ್ನು ಸೇರಬೇಕೆಂದು ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ. அவன் சேருகிறான். ಆತನು ಸೇರುತ್ತಾನೆ. தன்னுடைய 86வது வயதுல ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறான். 86ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த குழந்தை எப்படியாக இருக்கிறது என்று வேதத்துல பார்க்கும் பொழுது, ಆ ಮಗು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ ಎಂದು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 16:12ರಲ್ಲಿ அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವನು ಕಾಡುಗತ್ತೆಯಂತೆ ಇರುವನು, ಅವನು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕೈ ಎತ್ತುವನು, ಹಾಗೆಯೇ ಅವನ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತುವರು, ತನ್ನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಎದುರುಗಡೆಯೇ ವಾಸವಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு குடும்பம், ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்க முடியல ஆபிரகாம் மனைவிக்கு. ಅಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿಯಿಂದ ಆ ಸಮಯದವರೆಗೂ ಕಾದುಕೊಂಡಿರಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. கர்த்தருக்காக காத்துக்கொண்டு இருப்பதற்கு முடியாததின் நிமித்தமாக, ಕರ್ತನಿಗೆ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವಂತೆ ಆಗದೆ ಇರುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, அதாவது விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இல்லாததின் நிமித்தமாக, ಅಂದರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಇರದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவள் பாவம் செய்கிறவளாக காணப்படுகிறாள். ಆಕೆ ಪಾಪ ಮಾಡುವವಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಳು. தேவனுடைய பிளானுக்கு விரோதமாக செயல்படுகிறாள். ದೇವರ ಯೋಜನೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. ஆகவே அவள் செய்த தவறின் நிமித்தமாக, ಆಕೆ ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ அந்த உண்டாகிற அந்த சந்ததி ಉಂಟಾಗುವಂತಹ ಸಂತತಿಯು எல்லாருக்கும் விரோதமான ஒரு சந்ததியா இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ವಿರೋಧವಾದಂತ ಒಂದು ಸಂತತಿಯಾಗಿದೆ. அது இன்றைக்கும் கூட அப்படியாகத்தான் காணப்படுகிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದು ಹಾಗೆಯೇ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ
ಇದೆ. ஆகவே நாங்க கடைசி வரைக்கும் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಕೊನೆಯವರೆಗೂ ನಾವು ದೇವರಿಗಾಗಿಯೇ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. நாங்க காத்திருக்காமல் செயல்படுத்துகிற காரியம், ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರದೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, எப்படியாக சாராள் தவறு செய்தாளோ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾರಳು ತಪ್ಪು ಮಾಡಿದಳೋ அதே வண்ணமாக தவறு செய்து ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿ அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்க மாட்டிக்கொள்கிறோம். ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ ಒಳಗಾಗಿ ನಾವು ಸಿಲುಕಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ಅದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. அது அறிந்து கொள்ளும்படியான அந்த ஞானமும் செயல்படுவதில்லை. ಅದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಜ್ಞಾನವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ. ஏதோ செஞ்சிட்டோம், இது நடந்துருச்சு, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ಏನೋ ಇದು ಮಾಡಿಬಿಟ್ವಿ, ಅದು ಮುಗೀತು, ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இஸ்மவேல் சந்ததி எல்லாருக்கும் விரோதமான சந்ததி. ಇಷ್ಮಾಯೇಲಿನ ಸಂತತಿ ಎಲ್ಲರಿಗೂ ವಿರೋಧವಾದಂತ ಸಂತತಿ. ஆனா தேவன் பேசி ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். ಆದರೆ ಕರ್ತನು ತಾನೇ ಮಾತನಾಡಿ ಇಸಾಕನನ್ನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அந்த சந்ததி மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. ಆ ಒಂದು ಸಂತತಿಯು ಬಹಳ ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣವಾದಂತ ಸಂತತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. எனக்கு ಅರುமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, தேவனை விசுவாசிக்கிற நீ, ದೇವರನ್ನು ನಂಬುವಂತಹ ನೀನು உண்மையான விசுவாசத்தோடு ನಿಜವಾದಂತ ವಿಶ್ವಾಸದಿಂದ எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது தான் ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಇರುವಾಗಲೇ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கடந்து வரும். ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬರುವುದು. ஏதோ அர்ஜென்ட் பட்டுட்டு, ಏನೋ ನಾವು ಅವಸರ ಪಟ್ಟು, ஏதோ ஒரு பிளான் பண்ணி, ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಷ್ಯರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சமுத்திரத்துல பெரிய அலை எழும்புகிறது. ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅಲೆ ಏಳುತ್ತಾ ಇದೆ. புயல் காற்று வீசுகிறது. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತಾ ಇದೆ. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರು, இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்த சீஷர்கள், ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇದ್ದು ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಶಿಷ್ಯರು, இயேசுவோடு கூட எல்லா நேரமும் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತಹ ಶಿಷ್ಯರು, அவர்களுக்குள்ளாக பயம் உண்டாகிறது. ಅವರೊಳಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. விசுவாசம் காணாமல் போய்விட்டது. ಆ ನಂಬಿಕೆ ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತದೆ. அந்த புயல் காற்றில் அது பறந்து போய்விட்டது. ಆ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ಇದು ಹಾರಿ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತು. பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. ಎದುರೇ ಹೋಗಿ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. நாங்க மடிந்து போகிறோம், ನಾವು ಸಾಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, உங்களுக்கு கவலை இல்லையா? ನಿಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೇ? இப்படித்தான் இன்றைக்கும் கூட ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ಈಗಲೂ ಸಹ அநேக தேவ பிள்ளைகள் ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು தங்களுடைய பிரச்சனை நேரத்துல ತಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருக்காக காத்திருக்காமல், ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರದೆ, அந்த நெருக்கத்தின் நேரத்துல ಆ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஏசப்பா என்ன மறந்துட்டீங்களா? ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿರಾ? ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿರಿ? நான் எவ்வளவு ஜெபிச்சேன், ಎಷ್ಟೋ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ, உங்களை தானே நான் விசுவாசமா இருந்தேன். ನಿಮ್ಮನ್ನು ತಾನೇ ನಾನು ನಂಬಿದ್ದೆ. இப்படி முறுமுறுக்கிறவர்கள் 99% இன்னும் இருக்கிறார்கள். 99% ಗುಣಗುಟ್ಟುವವರೇ ಈಗಲೂ ಇದ್ದಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ, ಇದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತ ನೀನು, நீ காத்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ನೀನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವಂತೆ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், ನೀನು ನಿರೀಕ್ಷಿಸುವಂತ ಕಾರ್ಯವು, நீ ஜெபிக்கிற காரியம், ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕಾರ್ಯವು, எல்லாவற்றிற்கும் ಎಲ್ಲದಕ್ಕೂ கர்த்தர் ஒரு பெரிய உத்தரவை கொடுக்கும்படியாக காத்திருக்கிறார். ಕರ್ತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತೆ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ அவசரப்படாது, ನೀನು ಅವಸರ ಪಡಬೇಡ, கர்த்தருக்காக காத்திரு. ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರು. கர்த்தர் உன்னை தலை குனிந்து போகும்படியாக விட மாட்டார். ಕರ್ತನು ನಿನ್ನ ತಲೆಬಾಗಿ ಹೋಗುವಂತೆ ಬಿಡಲಾರನು. நீ பயப்படாது, ನೀನು ಹೆದರಬೇಡ, நீ திகையாதே. ನೀನು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாக ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉತ್ಪನ್ನಗೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ அவர் ஏதோ ஒரு பிளானோடு உன்னை அழைத்திருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಯೋಜನೆಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உனக்கு வந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறக்கூடிய நேரம் மிக அருகாமையில வந்து விட்டது. ನಿನಗೆ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವಂತಹ ಸಮಯವು ಬಹಳ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇದೆ. டென்ஷன் ஆகாது, ನೀನು ಟೆನ್ಷನ್ ಮಾಡಿಕೋಬೇಡ, பயப்படாது. ಹೆದರಬೇಡ. இத்தனை நாள் காத்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் காத்திரு. ಎಷ್ಟು ದಿವಸಗಳ ಕಾಲ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಿ, ಇನ್ನೂ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರು. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. அவர் வனாந்தரத்துல வழியையும், ಆತನು ಅಡವಿಯಲ್ಲಿ ದಾರಿಯನ್ನು, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன், ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இல்லாததை இருக்கிறதாக உண்டு பண்ணுகிற தேவன், ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವಂತೆಯೇ ಉಂಟು ಮಾಡುವಂತ
ಮಾಡುವಂತ ದೇವರು. உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ கலங்காதே. ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. நீ ஜீரோல இருக்கிறியா? ನೀನು ಶೂನ್ಯದಲ್ಲಿದ್ದೀಯಾ? கர்த்தர் அதிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ண போகிறார். ಅದರಿಂದಲೂ ಕರ್ತನು ಒಂದು ನೂತನ ಆರಂಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ஏன் ஏசப்பா என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி கவலைப்படாத. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿರೋ ಅಂತ ಚಿಂತಿಸಬೇಡ. ஒருவேளை நீ அப்படி கவலைப்பட்டா, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತಿಸಿದರೆ இயேசு கிறிஸ்துவை பார்த்து துக்கப்படுவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದುಃಖ ಪಡುವನು. அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ಆ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறார். ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ಕರೆಯುತ್ತಾನೆ. நாங்கள் அற்ப விசுவாசிகள் அல்ல, ನಾವು ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். ಅವರು ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರು. அவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளாக இருக்கிறவர். ಆತನು ಮಹಿಮಾತಿಶಯನಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾತನು. காத்திருக்கிற நீ, ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವಂತಹ ನೀನು, விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீ, ನಂಬಿಕೆಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತಹ ನೀನು, ஒரு உயர்வை பெறப்போகிற நாட்கள் மிக அருகாமையில் ಒಂದು இருக்கிறது. ಏಳಿಗೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತಹ ದಿನಗಳು ಬಹಳ ಸಮೀಪದಲ್ಲಿದೆ. அவர் உண்மை உள்ள தேவன். ಆತನು ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯ ದೇವನು. எங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳಿಬಿಡಲಾರನು. ஆனால் உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ಆದರೆ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ எல்லாம் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையாக காணப்படுகிறது. ಎಲ್ಲವೂ ತಳ್ಳಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. எல்லாம் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ಎಲ್ಲ ಒಣಗಿದ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನು ಅದರಿಂದಲೂ ಒಂದು ಆರಂಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறார். ಒಂದು ಹೊಸ ಆರಂಭವನ್ನು ಉಂಟಾಗುವಂತೆ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. அந்த மரித்து 4 நாளான அந்த லாசரை உயிரோடு கூட எழுப்பின இயேசு கிறிஸ்து, ಸತ್ತು 4 ದಿವಸಗಳ ಕಾಲ ಕಳೆದು ಹೋದಂತ ಆ ಲಾಜರನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಯೇಸು, முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன அந்த லாசருவை ಮುಗಿದು ಹೋಯಿತು ಎಂದು ಹೇಳಿದಂತ ಲಾಜರನನ್ನು ஒரே ஒரு வார்த்தையில், ಒಂದೇ ವಾರ್ತೆಯಿಂದ அவரை ஜீவனோடு கூட எழுப்புகிறார். ಅವನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. அந்த ஒரே ஒரு வார்த்தை, ಆ ಒಂದೇ ಒಂದು ವಾರ್ತೆ. நீ காத்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை இறங்கி வரும். ನೀನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುವುದು. அந்த இடத்துல ஒரு ஜீவன் எழும்பும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಜೀವವು ಎದ್ದೇಳುವುದು. அந்த வெறுமை மாறி போகும். ಆ ಬರಿದಾದ ಕಾರ್ಯವು ಮಾರ್ಪಡುವುದು. அந்த வெறுமை மாறி போகும். ಆ ಬರಿದಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾರ್ಪಡುವುದು. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். ಅಲೌಕಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದು. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ಇದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அவசரப்படாதீங்க. ಅವಸರ ಪಡಬೇಡಿ. காத்திருக்கிறீங்களா? ನೀವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? இன்னும் காத்திருங்க. ಇನ್ನೂ ಕಾಯ್ತಾ ಇರ್ರಿ. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 ಸಮುವೇಲನ 10:8ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகனி பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். ನೀನು ಮುಂದಾಗಿ ಗಿಲ್ಗಾಲಿಗೆ ಹೋಗು. 7 ದಿವಸಗಳಾದ ನಂತರ ನಾನು ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳನ್ನು ಸಮಾಧಾನ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ನೀನು ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಸುವೆನು. ಅಲ್ಲಿಯವರೆಗೆ ಕಾದುಕೊಂಡಿರು ಎಂದು ಹೇಳಿದನು. சமுவேல் சவுலுக்கு சொல்லக்கூடிய காரியம், ಸಮುವೇಲನು ಸೌಲನಿಗೆ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ. தேவனுடைய வார்த்தையை சமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಮುವೇಲನು ಸೌಲನಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் வர வரைக்கும் நீ காத்துட்டு இரு. ನಾನು ಬರುವವರೆಗೂ ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರು. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, அந்த சவுலால சாமுவேலுக்கு காத்திருக்க முடியல. ಸೌಲನಿಂದ ಸಮುವೇಲನಿಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರಲು ಆಗಲಿಲ್ಲ. 7 நாள் வரைக்கும் காத்திருக்கிறார். 7 ದಿವಸಗಳವರೆಗೂ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. சமுவேல் வரல. ಸಮುವೇಲನು ಬರಲಿಲ್ಲ. உடனே சவுல் என்ன பண்றான்? ತಕ್ಷಣವೇ ಸೌಲನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அந்த இடத்துல பலி கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈತನೇ ಬಲಿ ಅರ್ಪಿಸುವವನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. அந்த இடத்துல அவன் பலி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲಿ ಕೊಡಲು ಕಾರಣವೇನೆಂದರೆ, அந்த பெலிஸ்தர் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். ಇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ ಫಿಲಿಷ್ಟಿಯರು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இவங்க வந்துட்டு அந்த இடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அப்புறமாக யுத்தம் செய்ய வேண்டும். ಇವರು ಮೊದಲು ಕರ್ತನಿಗೆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿ ಆಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು. அவங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் ஜனங்க அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, ಇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಫಿಲಿಷ್ಟಿಯ ಜನಾಂಗಗಳು ಎದ್ದು ಬರುವಾಗ சவுலோடு இருந்த ஜனங்கள் பயந்து சிதறி போய் விடுகிறார்கள். ಸೌಲನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ ಜನರು ಭಯಪಟ್ಟು ಚದರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த
சூழ்நிலையை பார்த்தவுடன் ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿದ ಕ್ಷಣ சவுல் செயல்பட ஆரம்பிக்கிறான். ಸೌಲನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಸಮುವೇಲ್ வந்த பிறகு பலி செலுத்த வேண்டிய காரியத்தை ಸಮುವೇಲನು ಬಂದ ಮೇಲೆ ಬಲಿ ಅರ್ಪಿಸುವಂತ ಆ ಕಾರ್ಯವನ್ನು அவன் ಸಮುವೇಲ್ வருவதற்கு முன்பதாகவே பலி செலுத்தி விடுகிறான். ಸಮುವೇಲನು ಬರುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ಆತನ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. இதன் முகாந்தரமாக ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ சவுல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறான். ಸೌಲನು ತನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சவுல் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் மறந்தவனாக காணப்படுகிறான். ಸೌಲನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಯೋಜನೆಯನ್ನು ಮರೆತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. கர்த்தர் அவனுக்கு விதித்த கட்டளையை அவன் விலகி விட்டு விடுகிறான். ಕರ್ತನು ಆತನಿಗೆ ವಿಧಿಸಿದಂತ ಆಜ್ಞೆಯನ್ನು ಆತನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತಾನೆ. உடனே அவனுடைய அழைப்பு அவனை விட்டு அகன்று போய் விடுகிறது. ತಕ್ಷಣವೇ ಆತನ ಕರೆಯುವಿಕೆ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அவனுடைய அழைப்பு அவனை விட்டு அகன்று போய் விடுகிறது. ಆತನ ಕರೆಯುವಿಕೆ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அந்த கடைசி நேரத்துல தவறு செய்கிறவனாக காணப்படுகிறான். ಆ ಕಡೆ ನಿಮಿಷದಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. உண்மையாக தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், ನಿಜವಾಗಲೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವವರು, விசுவாசத்தோடு ನಂಬಿಕೆಯಿಂದ எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. இப்படியாக அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವಸರಪಟ್ಟು ಏನನ್ನೂ ಮಾಡಲಾರರು. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஜனங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பார்கள், ಜನರು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ, வாக்குத்தத்தத்துக்காக காத்திருப்பார்கள், ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ಆದರೆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, நேரம் நெருங்கி நெருங்கி வரும் பொழுது ಆ ಸಮಯವು ಆಗುತ್ತಾ டென்ஷன் ஆகி விடுகிறார்கள், ಟೆನ್ಷನ್ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ, கோபமாய் விடுகிறார்கள், ಕೋಪ ಪಡುತ್ತಾರೆ, தாங்களாகவே முடிவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், ತಾವಾಗಿ ತೀರ್ಮಾನ ಕೈಗೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அங்க ஓடுறாங்க, ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾರೆ, இங்க ஓடுறாங்க, ಇಲ್ಲಿ ಓಡ್ತಾರೆ. எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ಎಲ್ಲಾ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அதனுடைய ரிசல்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ಅದರ ಫಲಿತಾಂಶ ಏನೆಂದು ನೋಡುವಾಗ இழப்பு இழப்பு இழப்பு, ನಷ್ಟ ನಷ್ಟ ನಷ್ಟ, தோல்வி, ಬರೀ ಸೋಲು, அவமானம், ಅವಮಾನ, தலையை மேல தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ತಲೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲಾಗದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நீ சூழ்நிலையை பார்த்து கலங்கி போவாது, ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ, ஜனங்களை பார்த்து கலங்கி போவாது, ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. நீ கர்த்தருக்காக காத்திரு, ನೀನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರು. உன்னுடைய ஜெயம் வந்து கொண்டே இருக்கிறது, ನಿನ್ನ ಜಯವು ಬರುತ್ತಲಿದೆ, உன்னுடைய ஜெயம் உனக்கு அருகாமையிலே வந்து ನಿನ್ನ கொண்டிருக்கிறது. ಜಯವು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬರುತ್ತಲಿದೆ. அவசரப்படாதே, ಅವಸರ ಪಡಬೇಡ, நாட்களை குறித்து யோசிக்காதே, ದಿನಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಬೇಡ, உன்னுடைய பண பிரச்சனை குறித்து யோசிக்காதே, ನಿನ್ನ ಹಣದ ಮುಗ್ಗಟ್ಟನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಬೇಡ, உன் சரீர வியாதியை குறித்து யோசிக்காதே, ನಿನ್ನ ಶರೀರದ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಬೇಡ. என்ன நிலைமையாக இருந்தாலும், ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿದ್ದರೂ, என்ன விசுவாசத்தோடு கூட ಅದೇ ನಂಬಿಕೆಯಿಂದ கர்த்தருக்கு காத்திருந்தாயோ, ನೀನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೀಯೋ, இன்னுமாக காத்திரு. ಇನ್ನೂ ಕಾದುಕೊಂಡಿರು. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಕಟ್ಟಳೆ ಇಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. நீ எண்ணுவதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியம் நடக்கும். ನೀನು ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಬೇಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವವು. நாம் அப்படியாகவே நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிற தேவ சமூகத்துல அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய சமூகத்துல உமக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. காத்திருக்கும் பொழுது அப்பா எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஜெயம் உண்டாகும், உம்முடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும் என்பதை குறித்து தியானிக்கும்படிய கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆம் சுவாமி, நாங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்துல காத்திருந்து பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, காத்திருக்கும்படியாக பலப்படுத்துவீராக. அந்த கடைசி நேரத்துல கடைசி சூழ்நிலைகளில் அப்பா எந்த விதத்திலும் டென்ஷன் ஆயோ தகப்பன அர்ஜென்ட் பட்டோ தப்பா சொந்த முடிவு எடுக்காதபடி கடைசி வரைக்கும் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல கூட இடைப்பட்டு அப்பா எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை உண்டு பண்ணுவீராக தகப்பனே. எந்தவித பிரச்சனையும் எந்தவித இழப்பு வராதபடி அப்பா பயந்து இருக்கிற யோசித்து இருக்கிற எந்த காரியமும் வாழ்க்கையில நடக்க
நடக்காதபடி எல்லாவற்றிலும் ஜெயமும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது, அவர்களுடைய குடும்பத்தின் மீது, வேலைகள் மீது, பிசினஸ் மீது, ஊழியத்தின் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை வழிநட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கேட்ட வசனத்தோடும் கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம்.